Dear parents, teachers, and all my children, my heartiest Independence Day greetings to all of you. Whenever we celebrate Independence Day, our mind looks back to the sacrifices that has been done by our forefathers, our freedom fighters, and our state Tamil Nadu has always been in the forefront during the Independence Day, independence struggle in the freedom movement. So today we have to take a pledge that we have to create the feeling and fervor of the sense of being national, sense of being Indian. The patriotic feeling has to run into the bloodstreams of our children. So much of sacrifice has been done by our forefathers for getting us this independence. It should not go as a waste. So today let us take a pledge that we will make our children to be aware of how the freedom struggle has been fought, how many years it has taken for India to gain its independence, and what are the sacrifices that has been done by our leaders in the past. Our children should know it. Then only they will know what is the meaning of renunciation and service and how they can serve to the nation. And Tamil Nadu has given great sons who have contributed to this freedom struggle. There are many we can quote. We have Vavu Chidambaranar, Chekkidutha Semmal. We have Subramanya Siva. We have Tyagi Satyamurthy. We have Subramanya Bharati. And we have other smaller kingdoms, smaller kings like Veerapandya Kattabomman and others. So Tamil Nadu has contributed to this freedom struggle immensely. And Bharati's poems should ring in the ears of our children in home, because nothing can make them patriotic than the songs of Subramanya Bharati. When he says, முப்பது கோடி முகமுடையாள் அவள் மெய்ப்புறம் ஒன்றுடையாள் அவள் செப்பும் மொழி 18 ஆயின் சிந்தையில் ஒன்றுடையாள். அவருடைய பாரத மாதா நவரத்ன மாலை என்ற ஒரு போயம், அதில் சொல்லுவார், அன்னையே அந்நாளில் அவனிக்கெல்லாம் ஆணி முத்து போன்ற மணிமொழிகளாலே பண்ணினி வேதங்கள் உபநிடதங்கள் பரவு புகழ் புராணங்கள் இன்னும் பல நூல்களிலே இசைத்திய ஞானம் என்னென்று புகழ்ந்துரைப்பேன் அதனை இந்நாள். ஒற்றுமையில் வேற்றுமை என்பதற்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தது சிந்து நதியின் மிசை நிலவினிலே என்ற பாடல். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம், காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம், ராஜ புதனத்து வீரர் தமக்கு நல்லியர் கன்னடத்து தங்கமளிப்போம். இந்த மாதிரி எவ்வளவோ ஒரு தேசபக்தியை தூண்டக்கூடிய பாடல்கள் பாரதியார் பாடியிருக்கிறார். ஸோ பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள், நெஹ்ருவுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, மௌலானா ஆசாத்தின் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம், இதுபோல் எத்தனையோ புத்தகங்கள் இந்திய சுதந்திர வரலாற்றை பற்றியும் நமது தேசத்தை பற்றியும் அதனுடைய வரலாற்றை பற்றியும் நமக்கு ஒரு பொக்கிஷமாக கிடைக்கக்கூடியது. அதே வீட்டில் இருக்க வேண்டும். Our children should be exposed to this type of literature so that they grow as patriotic citizens. Why this patriotism is important? The question comes. It is not a new concept. ராமாயணத்திலே இந்த கான்செப்ட் வருது. In Ramayana, if you find, after defeating Ravana, Rama, Lakshmana, and Hanuman and others enter into Lanka, the city of Lanka. Lanka city is one of the richest cities. A beautiful description comes in Valmiki Ramayana and Kamba Ramayanatla கூட நீங்கள் அதை பார்க்கலாம். அப்போது அந்த ஒரு செல்வ செழிப்பை பார்த்துட்டு லக்ஷ்மணன் ராமர்கிட்ட சொல்கிறார், நாம் இங்கே இருந்துடலாமே, நீங்கள் அயோத்தியை விட்டுட்டு லங்காவுடைய அரசராயிடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ ராமர் வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறாங்க, ஜனனி ஜன்மபூமிஸ்ய ஸ்வர்காதபி கரியேஷி, மதர் அண்ட் மதர்லேண்ட் ஆர் சுப்ரீம், வி கேனாட் டிசோன் தெம், தாயின் மடியும் தாய் நாடும் ஸ்வர்க்கத்தை விட மேலானது அப்படின்றாங்க. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு தேசபக்தியை ஊட்ட வேண்டும், தெய்வபக்தி இருக்க வேண்டும்.
நாட்டுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த மாதிரி விடுதலை சுதந்திர நாள் மற்றும் குடியரசு தினம் அதையெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். குழந்தைங்களை நல்லா படிக்க சொல்லுங்கள். Let the literatures be available in home so that they will be exposed to the history of our country. The great history, richness of culture and heritage should be known to our children. Let us take pledge on this day that we will do in our home, because parents can bring in a change in the children and make them grow as intelligent, educated and patriotic citizens. May God bless all of you. Thank you.